உடலுடன் ஆன்மாவையும் பெற்றுள்ளான். இவை இரண்டுமே அவனது ஜீவிதத்தின் அத்தியாவசியமான அம்சங்கள். உடல் என்ற ஆதாரம் இன்றி ஆன்மாவால் அவதரிக்க இயலாது. இரண்டும் அவற்றிற்கான ஒரு முக்கியத்துவத்தை பெற்றுள்ளன. இவை இரண்டிற்கும் உரித்தானவற்றை சரியானபடி கவனிக்க வேண்டிய கடமை மனிதனுக்கு உள்ளது. உடலுக்கு தக்க பராமரிப்பும் ஆன்மாவிற்கு மூல பிறப்பிடத்தின் ஞானமும் தேவைப்படுகின்றன. உடல்நிலை சரியில்லாத நேரங்களில் அதை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியம்தான். ஆனால் அதே நேரம் மற்றொரு அம்சமான ஆன்மாவை மறந்துவிடக் கூடாது. இதுல உடலுக்கு பராமரிப்பு தேவை, ஆன்மாவிற்கு மூல பிறப்பிடத்தின் ஞானம் தேவை. எங்கிருந்து அது பிறந்ததோ அதை பற்றிய ஞானம் அதற்கு தேவை. இது ரெண்டுல நம்ம உடல்ல பத்திய ஒரு கவலைய சரியாக பராமரிக்கிறோம். அந்த கவலைக்காகவே நிறைய விஷயங்கள் செய்யறோம். கூட நம்ம கச்சப்பன் போறப்பெல்லாம் நீங்க உடலை பத்தி பேசுனீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க இல்லையா? நமக்குமே உடலை பத்தி பேசினா ஆர்வமா இருக்கு. ஒரு ப்ரிசெப்டர் சிட்டிங் கொடுத்தாருன்னா அதை பத்தி நம்ம நிறைய பேச முடியாது. ஆனா ஒருத்தர் ஒரு யோகா சொல்லி கொடுத்தாருன்னா அதை பத்தி நம்ம அன்னைக்குள்ள கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாரு அப்படின்னு. ஏன்னா இது நம்மளால புரிந்து கொள்ளக்கூடிய லெவல்ல இருக்கு. ஒண்ணு, உடலுக்கான பராமரிப்பின் மீது நமக்கு ஆர்வம் அதிகமாக உள்ளது. ரெண்டு, இதை பராமரிக்கிற போதெல்லாம் இன்னொன்ன பத்திய நினைப்பும் நமக்கு வரும். நமக்கு ரெண்டு குழந்தை இருந்து ஒரு குழந்தைக்கு மட்டும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்? நமக்கு ரெண்டு குழந்தைன்னு வச்சுக்கோம். ஒண்ணு உடம்பு, இன்னொன்னு ஆன்மா. உடலுக்கு நம்ம கவனிப்பு கொடுக்கலன்னா அந்த குழந்தை அழுது எல்லாத்தையும் வாங்கிக்குது. வேணும்னு சொல்லி வலியை உருவாக்கி கஷ்டத்தை உருவாக்கி வாங்கிக்குது. ஆன்மாங்கிற குழந்தை என்ன பண்ணுது? தான் இருக்கிறத பத்தியும் சொல்றது இல்ல, தனக்கு எதுவும் வேணும்னு கேட்கறது இல்ல, அப்படி இருக்கு. ஒண்ணு கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற குழந்தை மாதிரி இருக்கு. இல்ல அப்படின்னா தனக்கு எதுவும் சொல்ல விரும்பாத ஒரு அமைதியான குழந்தையா இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? இதை விட அதுக்குதான் அதிகமா கேட்டு கேட்டு செய்வோம். அந்த குழந்தைக்கு அதுக்கு ஒண்ணும் தெரியாது, அதுக்கு எல்லாம் நம்ம தான் கேட்கணும், நம்ம தான் செய்யணும். பட் அதே இங்கேன்னு வரும் பொழுது ஆன்மா அப்படின்னு ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற உணர்வு கூட நமக்கு இருப்பதில்லை. அதுதான் பாபுஜி இங்க கொஞ்சம் சொல்றார். நீங்க உடலை பராமரிக்க வேண்டியது அவசியம். உடல் இல்லாம இந்த உலகத்துல ஆன்மா இருக்க முடியாது. ஆனா உடலுக்கு எந்த அளவுக்கு பராமரிப்பு தேவையோ அது அளவுக்கு ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் ஆன்மாவினுடைய மூல பிறப்பிடம் எங்கிருந்து அது வந்ததோ அதை பற்றிய ஞானம் அங்கே பராமரிக்கப்பட வேண்டும். தான் யாரு, தன்னுடைய குலப்பெருமையை மறந்து விடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு உயர்ந்த ஒரு குடிப்பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, உயர்ந்த குலத்தில் பிறந்தவர், தேவர் குலத்தில் பிறந்தவர் அப்படின்னா அதுக்குரிய தன்மைகள் அங்க இருக்கணும். அது மாதிரி ஆன்மா தன்னுடைய மூல பிறப்பிடமான சோர்ஸ பத்திய எண்ணத்துல அது மூழ்கி இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது வருது. தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த மகான்களுக்குள் ஒரு சிறந்த இடத்தை பெற்றிருந்த ராஜா ஜனகரின் உண்மையான ஆன்மீக நிலையை அறிந்து கொள்ள சில வார்த்தைகள். ஜனக மகாராஜா பத்தி சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஜனகர் அப்படிங்கிறவர் சீதையுடைய அப்பா கிடையாது, ராமனுடைய காலத்தில் வாழ்ந்த ஜனகர் கிடையாது அப்படிங்கிறது தான். இதை பத்தி வேற யாருக்காவது நல்லா தெரியும் அப்படின்னா நீங்களும் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போடலாம். இப்போ இந்த ராஜா ஜனகர் அப்படிங்கிறவர் ராஜாவாகவும் இருந்தார், அதே நேரத்துல ஒரு முனிவராகவும் இருந்தார், ஒரு ரிஷியாகவும் இருந்தார். அதனால இவர் ராஜ ரிஷி என்று அழைக்கப்படுகிறார். அவர் மகான்களுக்கிடையே உயரிய இடம் பெற்றிருந்தார். பெரிய முனிவர்கள் தங்கள் சீடர்களையும் புதல்வர்களையும் அவரிடம் மேல்நிலை பயிற்சி பெற அனுப்பினார்கள். ஏன்னா மகாபாரதத்தை எழுதினார் இல்லையா, அவருமே தன்னுடைய பையனை சுகபிரம்மத்தை வியாசர் தன்னுடைய பையனை ஜனகர்கிட்ட தான் இதுக்கு அனுப்புறார், பயிற்சி பெறுவதற்கு கத்துக்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புறது. சுகபிரம்மத்தை யார்கிட்ட அனுப்புறாரு? ஜனகர்கிட்ட தான் அனுப்புறாரு. அந்த அளவுக்கு அவருடைய ஆன்மீக நிலை இருந்தது. ஆனால் அவர் யோகியாக புகழ் பெற்றதற்கு காரணம் உயர்வான ஆன்மீக நிலையை அவர் அடைந்திருந்தது மட்டுமல்ல, ஒரு அரசனாக இருந்ததும் தான். இப்போ ரெண்டு வேறுபட்ட நிலைகளை அவர் பேலன்ஸ் பண்ணதுனாலதான் அவர் புகழ் பெற்றார். ஏன்னா அவரை போன்ற இன்னும் அவரை விட உயர்வான ஆன்மீக நிலை அடைந்தவர்கள் கூட இருந்திருக்கலாம். அவங்க எங்கேயும் காட்டுக்குள்ளார தவம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க.
அவரை விட வீரமான அரசர்கள் இருந்திருக்கலாம். அவங்க ராஜாவா மட்டும்தான் இருந்திருப்பாங்க. பட் ஒரு உயர்வான ஆன்மீக நிலை, அதே நேரத்துல ஒரு ராஜாவாக இருந்து நாட்டை பரிபாலனை செய்யக்கூடிய நிலை, இது இரண்டையும் ஒரு சேர பெற்றிருந்ததுதான் ஜனகருடைய ஸ்பெஷாலிட்டி. இப்ப நம்மளும் அதே மாதிரி நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு உள்புறமாக ஆன்மாவினுடைய நிலையை பராமரிக்கிறது, இன்னொரு பக்கம் வெளிப்புறமாக உடம்பினுடைய நிலையை பராமரிக்கிறது. இதுல எதையாவது ஒண்ணு செய்யறவங்க புகழ் பெற்றவங்க தான். ஆனால் இரண்டையும் செய்பவர்கள், அந்த புகழின் உச்சியில் இருப்பவர்கள் நிலையாக எல்லாத்தையும் அவங்களுடைய பெருமையானது ரொம்ப காலத்துக்கு நீடித்து நிற்கும். உடலையும் கவனித்து ஆன்மாவையும் பராமரித்து ரெண்டுக்கும் உரிய முக்கியத்துவத்தை சரியாக கொடுப்பவர்கள் அவங்க ஜனகருடைய ஒரு புகழை அவங்களும் பெறுகிறார்கள் அப்படிங்கிறதா இதுல அவர் சொல்றார். அவருடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் பத்தி சொல்றார். ஆன்மீக நிலையை பொறுத்தவரை அவர் இதய மண்டலத்தை கடந்து வேறுபாடுகள் அனைத்திலிருந்தும் விடுபட்ட அவ்யக்த கதியை அடைந்திருக்கிறார். இதய மண்டலம் அப்படின்னா அது டூ எக்ஸ்டென்ஸ், பிளேஸ் ஆஃப் டூ எக்ஸ்டென்ஸ்னு சொல்லலாம். விருப்பு வெறுப்பு, அன்பு, ஒரு கோபம், அப்புறம் சுகம் துக்கம், இது மாதிரி இருமைகளுடைய இடம்தான் இதய மண்டலம். இந்த இருமைகள் அப்படிங்கிறதுக்கு கடந்து சென்று யார் ஒருத்தங்க வர்றாங்களோ அவங்க இதய மண்டலத்தை கடக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதய மண்டலத்துடைய இருப்பை எதை வைத்து உணரப்படுகிறது? பெண்டுலம் மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் மனித மனம் போயிட்டு வர்றதுதான். ரெண்டு விஷயங்களுடைய ஒரு கூட்டாக இதய மண்டலம் இருக்கிறது. இந்த தன்மைகளை யாரு தாண்டுறாங்களோ அவங்களுடைய நிலை, அவங்களுடைய அந்த பிளேன் கதின்னு சொல்றோம். அந்த கதி அவ்யக்த கதி. இதய மண்டலத்தை தாண்டும் பொழுது பெறுகின்ற கதியானது அவ்யக்த கதி. அதுவே மனமண்டலத்தை தாண்டி மைய மண்டலத்தை உள்ளார் நுழையும் பொழுது பெறுகின்ற கதியானது பிரம்ம கதி. அதை நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கோம், திரும்பியும் பேசுவோம். அவ்யக்த கதி. மன பிரதேசத்தில் அடியெடுத்து வைத்தவராக இருக்கின்றார். மனமண்டலத்தில் கடந்து செல்ல வேண்டிய 11 வட்டங்களில் முதல் வட்டத்தை மட்டுமே அந்த சமயம் அவர் கடந்திருக்க கூடும். அவர் முதல் வட்டத்திற்கும் இரண்டாவது வட்டத்திற்கும் இடையில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். எங்கன்னா மனமண்டலத்துல. So first 5 circles are related with the heart region. Second 11 circles are related with the mind region. இந்த 11 circles என்னன்னா based on ego. அதை பத்தி நம்ம அடுத்து பேசுவோம். இப்போ ஜனகருடைய நிலை அப்படின்னு பாபுஜி சொல்ல வர்றப்ப அதுல ஒரு கதியை பத்தி சொல்றாரு, அவ்யக்த கதி. யார் ஒருத்தர் இதய மண்டலத்தை தாண்டுகிறாரோ அவருடைய உண்மையான நிலை அவ்யக்த கதி. அதாவது விருப்பு வெறுப்புகள் மாதிரி, சுகம் துக்கம் மாதிரி இரண்டையும் சமமாக பாவிக்கின்ற விஷயங்கள். ஒண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, ஒண்ணு மட்டுமே வேணும்னு கேட்கறது அப்படின்னு இல்லாம, சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் வெறுப்பு உள்ளவர்களிடமும் வெறுப்பு காட்டக்கூடிய நிலையில இருக்கவங்கள்ட்டையும், நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்குற இடத்துலையும், இதையெல்லாம் செய்தாலும் கூட இந்த ரெண்டு மேலையும் எந்த விதமான பதிவையும் மனதில் ஏற்படுத்தி கொள்ளாத கதியில் அவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த வேகத்தில், அந்த வைப்ரேஷன், என்ன சொல்ல போனா கதின்னா வைப்ரேஷன் நம்ம வச்சுக்கலாம். அந்த கதியில நம்ம இயங்க ஆரம்பிக்கிறோம். இதய மண்டலத்திற்கு அடுத்ததாக உள்ள மனமண்டலம் அகங்காரத்தின் இருப்பிடமாகும். இதனை கடந்த பின்னர் ஒருவருக்கு அகங்காரம் வெகுவாக குறைந்து மிக நுட்பமாக ஆகிவிடுகிறது. மேலும் ஒருவர் மைய மண்டலத்திற்கு அடியெடுத்து வைக்கும் போது அகங்காரமானது தன்மை மாற்றம் அடைந்து அது ஒரு தனித்துவமாக மாற்றமடைகிறது. இந்த தனித்துவமானது ஆரம்ப காலத்தில் ஸ்தூலத்தன்மையாக இருக்கிறது. ஆனால் ஒருவர் அடுத்தடுத்து உள்ள வட்டங்களை கடந்து செல்லும் பொழுது முழுமை நிலையை அடையும் வரை அது மேலும் மேலும் சூட்சுமாகிக் கொண்டே போகின்றது. முழுமை நிலையில் அகங்காரமானது இதுவரை இது ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்தது என்பது போய் இப்போது இது ஏறத்தாழ இல்லவே இல்லை என்ற நிலை ஏற்பட்டு விடுகிறது என கூறலாம். இதயம் என்பது இருமைகளின் இருப்பிடம், மனம் என்பது அகங்காரங்களின் இருப்பிடம். அதனாலதான் இது கொஞ்சம் அதிகமா முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு பாராவாக அமைகின்றது. இதனை கடந்த பின்னர் அகங்காரம் குறைந்து நுட்பமாகிறது. சரி, மனமண்டலத்துல கடந்து மைய மண்டலத்துக்கு போகும் பொழுது மேலும் சூட்சுமமாக நுட்பமாக மாறி
நம்ம பெறுகின்ற அந்த நிலையானது சுத்தமா தனித்துவம், யூனிக்னஸ், அதுக்கே உரிய தன்மையை மட்டுமே அது வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக மாறிவிடுகின்றது. இந்த தனித்துவத்துல எந்த கலப்பும் இல்லை. இந்த தனித்துவமானது ஆரம்ப காலத்தில் ஸ்தூலத்தன்மையாக இருக்கிறது. முன்னாடி இந்த யூனிக்னஸ் கொஞ்சம் கிராசர் லெவல்ல எஃபெக்டா கொடுக்குது. ஆனா போக போக சூட்சுமமாகி கிட்டத்தட்ட தான் அப்படிங்கிற எண்ணமே இல்லாத, அது முற்றிலுமாக அழிந்து போன தனித்துவமாக அது மாறிவிடுகின்றது. அதாவது தனித்துவம் இருக்கும், அது தான் தனித்துவமாக இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வற்ற தனித்துவத்துக்கு போயிருக்கும் சொல்றேன். இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, முதல் 5 வளையங்கள் நம்ம எல்லாருமே இதே மண்டலத்தை விட மனமண்டலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். மனமண்டலத்துக்கு போயிட்டது மைண்ட் ரீஜனுக்குள்ளார நுழைஞ்சிடுறது அப்படின்லாம். பட் மைண்ட் ரீஜன் அப்படிங்கிறது அகங்காரங்களின் விளையாட்டு கூடம்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே நிறைய பார்க்கலாம். அபியாசிக்கும் ஏற்படுற பிரச்சனைகளை விட பிரிசப்டருக்கும் ஏற்படுற பிரச்சனைகள் அதிகம். பிரிசப்டர்களால ஒரு பக்கம் வளர்ச்சியும் ஒரு பக்கம் மிஷன்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இருப்பதற்கான காரணத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பாராவை திருப்பி படிக்கணும். ஆனா ஒவ்வொரு பிரிசெப்டரும் ஏதோ ஒரு விதத்துல இதய மண்டலத்தை கடந்து மனமண்டலத்திற்குள் தூக்கி வைக்கப்படுகிறார்கள். அங்கே இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா பிரிசெப்டர் ஆகும் பொழுது குறைஞ்சபட்சம் அவங்க இதய மண்டலம் முழுவதையும் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு அதிலிருந்து மேலே உயர்த்தப்பட்டு மனமண்டலத்துல என்ட்ரி கொடுக்கப்பட்டுதான் வைக்கப்படுறாங்க. அப்ப அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அதை மெயின்டைன் பண்ணும்பொழுது அவங்கள்ட்ட அகங்காரத்தை தவிர வேற எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. இதை உணர்ந்து கொள்ள வேண்டியது ரிசப்டராக. அப்ப அவங்களுடைய செயல்பாடுகள்ல பாத்தீங்கன்னா ஈகோயிஸ்டிக் அப்ரோச் நிறைய இருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் ஒத்துக்கொள்ளாத தன்மை இருக்கும். அகங்காரத்தினுடைய எல்லா விளையாட்டையும் பிரிசப்டர்களை உத்து பார்த்தா தெரியும். அபியாசிகளை விட பிரிசப்டர்கள் இந்த விஷயத்துல ரொம்பவும் ஒரு வெளிப்பாடாவே அவங்கள்ட்ட இருக்கிறத நம்மளால அதை பார்க்க முடியும். ஏன்னா ஒரு சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது, ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு அபியாசிகள் 99% காரணமா இருக்க மாட்டாங்க. யாரு காரணமா இருப்பாங்க? ரிசப்டர்ஸ் தான் காரணமா இருப்பாங்க. அதனால ஜாரிஜி சொல்லுவாரு, ஒரு சென்டர்ல ப்ரிசெப்டர் இல்லைன்னா அது அது தன்னால இயங்கிக்கிட்டு இருக்கு. ப்ரிசெப்டரே இல்லாத சென்டர்ல இருக்கிற அபியாசிலாம் ரொம்ப நல்லா இருப்பாங்களாம். ஒரு ப்ரிசெப்டர் இருந்தா அந்த சென்டர்ல கொஞ்சம் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு வரும். ஆனா முன்னாடி இருந்ததை விட அந்த அந்த நல்லா இருக்கிற தன்மை குறைஞ்சிருக்கும். அதே மோர் தேன் ஒன் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சென்டர் சிக்கி சின்ன பின்னமா போயிடும்பாரு. ரிசப்டர் எண்ணிக்கை அதிகமாக அந்த சென்டருடைய குவாலிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவார் ஜாரிஜி அவருடைய காலத்துல சொல்லும் பொழுது. ஏன் அது நடக்குது அப்படின்னு கேட்டா அங்க அகங்காரத்தினுடைய விளைவுகள் அதிகமாக இருக்குது. மேக்சிமம் ஒரு ஒரு மிஷனுடைய ஆக்டிவிட்டிஸை குறுக்க போய் தடுத்து நிறுத்துறதோ அல்லது தன்னிச்சையாக செயல்படுவது, ஒரு ஒரு மையத்தினுடைய வளர்ச்சியில எல்லாரும் ஒருங்கிணைந்து முடிவெடுக்கும் பொழுது தனிச்சு நின்று சண்டை போடுறது, இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா they are all preceptors. இதுல ஆண் பெண் வேறுபாடுலாம் கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்களுக்கே உரிய அகங்காரத்தோடு மிஷன் விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. அதனாலதான் ரிசப்டர் ஆக்கும் பொழுதே அவங்க ஃபங்க்ஷனரிங்கிற பேரை வச்சு மிஷனுடைய ஒரு பார்ட்டா மாற்றி வைக்கிறார். ஏன்னா இங்க நீங்க தனியா இருந்தீங்கன்னா வேணான்னு கழட்டிக்கிட்டே போயிருவீங்க. நீங்க உங்களை இந்த நிலைமைக்கு உயர்த்தி அபியாசியா வச்சிருந்தா உங்களுடைய அகங்காரத்தினால நீங்க வேணான்னு கலண்டே போயிடுவீங்க. அதனாலதான் உங்களை ப்ரிசெப்டர் ஆக்கும் பொழுதே இந்த அகங்கார வளையங்களுக்குள்ள நுழைக்கும் பொழுதே மிஷனுடைய ஒரு அங்கமா உங்களை போல்ட் நட்டெல்லாம் போட்டு டைட் பண்ணி வைக்கிறாங்க. ஏன் நம்மள அது மாதிரி வைக்கிறாங்க? அப்படி இல்லைன்னா உடனடியாக நம்ம கலண்டு தனியா பறந்து போக விரும்புவோம். தனக்குன்னு ஒரு ராஜாங்கம், தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்கி கொண்டு, தனக்குன்னு ஒரு 10 அபியாசியை வைத்துக்கொண்டு, தனக்குன்னு ஒரு வட்டத்தை உருவாக்கி கொண்டு அதுக்குள்ளார வாழ்ந்து சுகம் காண ஆரம்பித்து விடுவோம். ஸோ இந்த நிலைமையை தாண்டி மனமண்டலத்திலிருந்து மைய மண்டலத்துக்கு போகும் பொழுது உண்மையிலேயே அந்த 11 சர்க்கிள்ஸையும் கடக்கிறது
அதுவும் அந்த 11ல முதல் 5 கடக்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அதே அகங்காரம் பணிவாக மாறும், பக்தியாக மாறும், சூட்சுமமா மாறி மாறி கடைசியாக அது என்ட்ராகி மைய மண்டலத்துக்குள்ளார போகும் பொழுது அந்த ஆன்மா தன்னுடைய தனித்தன்மையை தானாகவே வெளிப்படுத்த ஆரம்பித்து விடும். அதுவும் ஒரு கிராசர் லெவல்ல இருக்கும். கிராசர் லெவல்ல இருக்கிறப்ப தனித்தன்மை கொஞ்ச நேரம் தெரியும். அதுக்கப்புறம் அதுகிட்ட இருந்த அகங்காரம் பணிவா மாறி அது கொஞ்ச நேரம் தெரியும். அதுதான் பிரபன்ன பிரபு அப்படிங்கிற ஸ்டேட்டோட கனெக்ட் ஆகுறது. அப்புறமும் தாண்டி போய் உள்ளுக்குள்ளார முழுசாவே தனித்தன்மை வரும் பொழுது அந்த ஆன்மாவுக்கு அது ஒரு 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 செப்பரேட் என்டிட்டியாக அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். அதுக்குரிய குணாதிசயங்கள் வேற எதுக்குமே உலகத்துல இருக்காது. அப்படிதான் எல்லாருமே, நம்ம எல்லாருமே. என்னால செய்ய முடியாது, என்னை தவிர வேற யாராலும் செய்ய முடியாதுங்கிறதான யூனிக்னஸ். ஒவ்வொருத்தர் விரல் ரேகையும் ஒரு யூனிக்கானது. ஏன்னா ஒருத்தருக்கு உள்ள மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்க முடியாது. எப்படி விரல் ஒருத்தருக்கு உள்ள மாதிரி ரேகையில ஒருத்தருக்கு உள்ளது இன்னொருத்தருக்கு இருக்க முடியாதோ, கண்ணுல உள்ள கருவிழியானது ஒருத்தருக்கு உள்ள மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்க முடியாதோ, இதை யூனிக்னஸ்ன்னு சொல்றோம். இதே மாதிரி என்னுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், என்னுடைய திறமைகள் எல்லாமே யூனிக்கானவை. எனக்கு மட்டும் இல்ல, இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் அதை செய்யும் பொழுது என்னால மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாராலையும் இதை செய்ய முடியாதுன்னு வர்றதுதான் அகங்காரம். யூனிக்னஸோட கொஞ்சோண்டு கிராசர் லெவல்ல அகங்காரம் இருக்கும் பொழுது நான் அப்படிங்கிற உணர்வு கொஞ்சோண்டு வந்துடும். ஆனா அந்த மைய மண்டலத்துக்குள்ளார நுழைஞ்சி மத்த 7 வளையங்கள் கடக்கப்படும் பொழுது அந்த நான் என்கின்ற உணர்வு சுத்தமாக எடுக்கப்பட்டு விடுகிறது. அப்ப இதுவரை ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்த அகங்காரமானது போய் இப்பொழுது ஏறத்தாழ அகங்காரம் இல்லவே இல்லை என்ற நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஒட்டுமொத்தமா நம்மளுடைய ஆன்மீக நிலையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை இந்த ஒரு பாராவில அழகாக பாபுஜி விளக்கி இருக்கிறார். அடுத்தது போறது தட்டி கழிக்கும் மனப்பான்மை, அலட்சியப்படுத்துற மனப்பான்மை, தள்ளி போடுறது, செய்ய மாட்டான்னு சொல்றது. இது ஆன்மீகத்திற்கு விஷம் அப்படின்னு சொல்றாரு. தட்டி கழிக்கும் மனப்பான்மையானது ஆன்மீகத்திற்கு விஷம் போன்றது ஆகும். அதை தவிர்ப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் செய்ய வேண்டும். மனதில் மாஸ்டரின் மேன்மை நிலைநிறுத்தப்படும் பொழுது மற்றும் அவருடன் ஒருவர் நெருக்கமான தொடர்பில் இருக்கும் பொழுது அலட்சியத்தன்மை ஒருபோதும் அவரிடம் ஏற்பட வாய்ப்பில்லை. பாபுஜியினுடைய 1944 விஸ்பர்ஸை நீங்க படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா 12:1 விவேகானந்தர் சொல்லுவாரு, 12:2 அதை செய்து முடிச்சேன்னு பாபுஜி சொல்லுவார். இது மாதிரியான ஒரு எத்தனை பேர் கட்டளை இட்ட பொழுதும் அத்தனை பேருடைய கட்டளைகளையும் வாங்கி உடனுக்குடன் நிறைவேற்றுகின்ற ஒரு நிலைமையில ஒரு மகான் அப்படிங்கிறவர் இருந்தாக வேண்டும். அப்ப அந்த நிலைமைக்கு ஒருத்தர் உயரணும் அப்படின்னா அவர்கிட்ட இந்த தள்ளி போடுறது, அலட்சியப்படுத்துறது, சொல்ற வேலையை தட்டி கழிச்சு என்னால செய்ய முடியாதுங்க, இப்ப வேண்டாமே அப்படின்னு காரணம் சொல்ற அந்த விஷயம் இருக்கக்கூடாது. ஆரம்பத்திலேயே இது எடுக்கப்பட வேண்டும். இப்ப நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மள தியானத்துக்கு வர சொன்னா அல்லது சத்சங்கத்துக்கு வர சொன்னா அல்லது ஏதோ ஒரு சென்டர் விசிட் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பிரிசெப்டரா நம்ம உடனடியாக ஏற்றுக்கொள்கிறோமோ தட்டி கழிக்கிறோமா? உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் பொழுது ஏற்றுக்கொள்கிறீர்களா, தட்டி கழிக்கிறீர்களா? நீங்க உங்களுடைய சொந்த பயிற்சியை செய்யும் பொழுது தள்ளி போடுறீங்களா, உடனே செய்றீங்களா? இப்படி எல்லா விதத்திலும் பார்க்கும் பொழுது ஒண்ணு சொன்னா உடனடியாக அதை மனதில் ஏற்றுக்கொண்டு செய்து ஒரு 10 நாள் 15 நாள் செய்து பார்த்த பிறகு என்னால முடியலன்னா ரொம்ப நேர்மையா என்னால முடியலன்னு விலகக்கூடியவர்கள் தான் ஆன்மீகத்துல வளர்றாங்க. சொல்லும் பொழுதே என்னால அதெல்லாம் முடியாதுன்னு ஒதுங்குறவங்க அகங்காரத்துல வளர்றாங்க. ஒருத்தங்க அகங்காரத்துல வளர்றதுக்கும் ஆன்மீகத்துல வளர்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவங்களுடைய செயல்பாடுகள்ல பார்க்கலாம். நீங்க ஒரு பிரிசெப்டரா இருந்து உங்களுடைய சென்டர் இன்சார்ஜ் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது அதை நீங்க தட்டி கழிக்கிறீங்களா, விமர்சனம் பண்றீங்களா, இல்ல செய்ய முற்படுகிறீர்களா அப்படிங்கிறது முக்கியம். செய்ய முற்பட்டு அது உங்களால முடியவே முடியலை அப்படிங்கிற சூழ்நிலை வரும் பொழுது, ஐயா நான் செய்யணும்னு நினைச்சேன் என்னால செய்ய முடியல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, வேற ஒருத்தவங்கள்ட்ட இதை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அது வேற விதம். சொல்லும் பொழுதே முடியாதுன்னு சொல்றது வேற ஒரு. இதுக்கும் மேல உயர்ந்த நிலை இருக்கு. உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்ட பிறகு அந்த பொறுப்பு உங்கள்ட்ட இருந்து எடுக்கப்படுற வரைக்கும் மாஸ்டர் அந்த பொறுப்பை என்ன செய்ய சொல்லியிருக்காருங்கிற நம்பிக்கையோட உங்களால் முடிஞ்சதை மட்டும் செய்து கொண்டே இருக்கிறது தான் அகங்காரம் இல்லாத நிலை. இந்த 10 நாள் கழிச்சு விடுறப்ப கூட
அங்கேயும் அகங்காரம் இருக்கு. உங்களை ஒரு சென்டர் ஜார்ஜா ஒருத்தர் போடுறாரு, அவரு ஒரு ஃபங்க்ஷனரி தானே, உங்களுக்கு மேல இருக்கிற ஒருத்தர் தானே, ஒரு டிசி உங்களை சென்டர் இன்சார்ஜா போடுறாரு, நீங்க சென்டர் இன்சார்ஜா ஆகுறீங்க. ஆகி ஒரு மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு நம்மளால இந்த வேலை பார்க்க முடியாதுங்க, யாரும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க, இவர் சொல்றதை கேட்கல அப்படின்ற உடனே வருத்தம் வருது அப்படின்னா இங்க என்ன இருக்கு? அங்க உள்ளுக்குள்ளார அகங்காரம் இருக்கு. அகங்கார வளையம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. அதுதான் மாஸ்டருக்கு வேணும். அகங்காரத்தை உடைக்கிறதுக்கு தான் மேல 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 பொறுப்புகள் கொடுக்கப்படுறது. ஏன்னா பொறுப்புகள் கொடுக்க கொடுக்க நீங்க சொல்ற பேச்சை கேட்காதவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்கத்தான் உங்களுடைய அகங்கார விடயங்கள் உடைபட ஆரம்பிக்கும். ஒரு பிரிசெப்டரா இருக்கிறப்போ உங்கள்ட்ட இருக்கிற ஒரு 15-20 பேர் உள்ள ஒரு சென்டர்ல இருக்கிற ஒரு அபியாசிகள்ல ஒரு 10 பேராவது நீங்க சொல்றதை கேட்பாங்க, மதிப்பாங்க. நீங்க சென்டர் இன்சார்ஜ் ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய 5 பிரிசெப்டர்ல 2 பிரிசெப்டராவது நீங்க சொல்றதை கேட்பாங்க. அந்த ரேஷியோ குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்க டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு கீழே வரக்கூடிய சென்டர் இன்சார்ஜ் பிரிசெப்டர்ல நீங்க மீட்டிங் போட்டா வந்து பேசுறவங்களே ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 15 பேர் வருவாங்க. நீங்க ஜோனல் கோஆர்டினேட்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற டிசி, சிசி, இசட்சியில 2% தான் நீங்க சொல்றத முழுமையா ஏத்துக்குவாங்க. மிச்சம் ஒரு 2% அரைக்குறையா இருப்பாங்க. மிச்சம் எல்லாருமே வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இது எது மேல மார்க்ஸ் ஒர்க் பண்றாரு? அவங்க மேலயா இல்ல ஜோனல் இன்சார்ஜ் மேலயா அப்படின்னு பார்த்தா ஜோனல் இன்சார்ஜ் மேல. ஏன்னா இந்த உலகத்துல எதுவும் தானாக தூண்டப்பட்டு தானாக நடக்கிற விஷயம்தான். இது ஏன் பங்கு என்ன? அந்த இடத்துல ஒரு கேட்டலிஸ்டா அவர் இருக்கணும், ஒரு எஸ்எஸ்சியோ ஒரு சிசியோ இருக்கணும். அதை தாண்டி தான் சொன்னதை கேட்கல அப்படின்ன உடனே அங்க வந்து அவர் வந்து ஒரு மன உளைச்சல் அடைகிறார், மன வருத்தப்படுகிறார் அப்படின்னா அவர் சரி செய்து கொள்ள வேண்டியது அவருடைய அகங்கார வளையம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மேலதான் மாஸ்டர் ஒர்க் பண்றாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆனவங்களுக்கும் மேரேஜ் ஆகாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆனவங்கள்ட்ட அகங்கார வளையம் குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா அங்க அது மேல செயல்படுறதுக்கு மனைவின்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, இல்ல கணவர்னு ஒருத்தர் வந்திருப்பாங்க. நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் மேல, நம்மளுடைய சொந்த கருத்துக்கள் மேல யாராலெல்லாம் ஆதிக்கம் செலுத்த முயற்சி பண்றாங்களோ அப்பெல்லாம் நம்ம அகங்காரத்தை அவங்க தொடுறாங்க. தொட என்ன ஆகுது? சண்டை வரும், சச்சரவு வரும். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல அந்த சண்டையும் சச்சரவாலையும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறப்பதான் அந்த அகங்கார வளையத்துல சின்னதா ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். இதுதான் வீட்டுக்கு, இதுதான் நாட்டுக்கு, இதுதான் அலுவலகத்துக்கு, எல்லாத்துக்குமே அடிப்படை. ஆனா அங்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு முடியலன்னு ஒண்ணு அவங்கள விட்டுட்டு போயிடுவோம். அந்த இடத்த கட் பண்ணி விலகி போயிடுவோம். இதனால நம்ம அகங்காரம் பேஸ்ல அப்படியே இருக்கும். ஆனா சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு நேச்சர் ஒரு கட்டாயத்தை உருவாக்கும் பொழுது வேற வழி இல்லாம சகிச்சுக்காரம். அதுதானே அலுவலகத்துல நடக்குது. ஒரு சக ஆசிரியரோட எனக்கு சண்டைன்னா அவரை நான் ஒதுக்கிட்டு போயிடுவேன். ஹெச்எம்மோட சண்டைனா எங்க போறது? ஏதோ இருக்கிற வரைக்கும் அவரோட அனுசரிச்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் போகணுமே ஒழிய டெய்லி போய் சண்டை போட்டுட்டு நிக்க முடியாது. இங்க ஒரு கட்டாயம். இதுதான் வீட்டுக்குள்ளாரையும் நடக்குது. வெளியில யாரோடய சண்டைன்னா சண்டை போட்டு வந்துடலாம். வீட்டுக்குள்ளார சண்டை போட்டு எப்படி இருக்க முடியும்? அப்ப என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட ஆரம்பிச்சு இந்த சண்டை வராம இருக்க என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணி, எங்க இருந்து இந்த சண்டை வருது, என்ன எந்த இடத்துல மாத்திக்கிட்டா இதை நிறுத்தலாம்னு யோசனை பண்ணி மெல்ல 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 நம்ம மாறும் பொழுது உண்மையிலேயே என்ன வேலை நடக்குதுன்னா நம்ம அகங்காரத்தின் மீது வேலை நடக்க ஆரம்பிக்கிறது. ஆக இதுவும் ரொம்ப நம்ம வாழ்க்கையோட நம்மளுடைய செயல்பாடுகளோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் பாபுஜி பேசியிருக்காரு. தட்டி கழிக்கும் மனப்பான்மையானது ஆன்மீகத்திற்கு விஷம் போன்றது. அதை தவிர்ப்பதற்கு நம்ம அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும். அலட்சியத்தன்மை மாஸ்டரோடு தொடர்பில் இருக்கிற ஒருத்தருக்கு ஏற்பட வாய்ப்பில்லை. ஒரு விஷயத்த சொன்னோம்னா அதை செஞ்சு முடிக்கிறதுல அலட்சியம் ஏற்படுது அப்படின்னாலே நமக்கும் மாஸ்டருக்கும் உள்ள கனெக்ஷன்ல ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க, அதான் எனக்கு செய்ய முடியல. அது வந்து மாஸ்டர்கிட்ட இருந்து வர்ற விஷயமா இருக்கணும். அதுக்காக வந்து ஒரு 100 பேர் 100 விஷயம் சொன்னாங்கன்னா 100 விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. மாஸ்டர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் எனக்கு வருது, ஒரு ஃபங்க்ஷனரியா அந்த விஷயத்த நான் செய்யணும், ஒரு தூண்டுதல் வருது எனக்கு. அந்த தூண்டுதலை நான் செயல்படுத்துறதுல எனக்கு வந்து ஒரு அலட்சியத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா நான் உடனடியாக யோசனை பண்ண வேண்டியது, ஏன் எனக்கு இந்த எண்ணம் வந்து இந்த செயல்பாடா மாறல?
அப்படின்னு யோசனை பண்ணா எனக்கும் மாஸ்டருக்கும் இடையில இன்னும் வலுவான கனெக்ஷன் ஏற்படவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு சிலருக்கு தன்னுடைய குறைபாடுகள் தெரிய வந்தால், ஆமா உண்மைதான் நீங்க சொல்றது, இப்ப நீங்க படிக்கும் பொழுதுதான் எனக்கு புரியுது, நான் சில விஷயங்களை தட்டி கழிக்கிறவனா இருக்கேன், எனக்குள்ளார ஒரு அலட்சிய மனப்பான்மை இருக்கு அப்படின்னா, இதற்காக நீங்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்கள்னு சொல்றாரு. ஏன்னா உங்களுக்கும் மாஸ்டருக்கும் இடையில உள்ள ஒரு நெருக்கமான தொடர்பை இது மூடி வைக்கும், இந்த அலட்சிய மனப்பான்மை அப்படிங்கிறது. இதற்காக பிரார்த்தனை செய்யலாம். உண்மையில் இவை இறைவனுடன் ஐக்கியமாவதற்கான பாதையின் அடிப்படை அம்சங்கள் ஆகும். இது அலட்சிய மனப்பான்மையை விடுவது, அகங்காரத்தை கைவிடுவது, இவை இரண்டும் அடிப்படை அம்சங்கள். ஒருவர் போதுமான அளவில் இதில் முன்னேற்றம் அடைகின்ற போது கீழே சறுக்குகின்ற வாய்ப்பு குறைகிறது. யார் ஒருத்தருக்கு இந்த அலட்சிய மனப்பான்மை குறைகிறதோ, யார் ஒருத்தருக்கு அகங்காரம் மெல்ல மெல்ல கழண்டு போகிறதோ, இவங்க ஒரு நிலைக்கு உயரும் பொழுது திரும்பி கீழே வருவதற்கான வாய்ப்பு குறைவு. இது ரெண்டும் குறையும் பொழுது புவியீர்ப்பு விசை இது மேல செயல்படுறதை விட்டுது. இப்ப ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்கேன், ஒரு போனே வச்சிருக்கேன், இந்த போனை இப்படி விட்டுட்டானா கீழே போயிடுது. ஏன்னு கேட்டா இது புவியீர்ப்பு விசைக்கு தன்னை ஈல்டு பண்ணி வச்சிருக்கு. பூமிங்கிறது ஒரு காந்தம் வச்சுட்டு இந்த போன்ங்கிறது ஒரு இரும்புன்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த காந்தம் இந்த இரும்பை இழுக்குதுன்னா காரணம் காந்தம் மட்டும் கிடையாது, இது இரும்பா இருக்கிறதும் ஒரு காரணம். இதே பிளாஸ்டிக்கா இருந்தா இருக்க முடியாது. அப்ப புவியீர்ப்பு விசைக்கு நம்ம எல்லாம் உட்பட்டு இருக்கிறோம்னா, பூமிக்கும் நமக்கும் சம்பந்தப்பட்ட இரும்புக்கும் காந்தத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி. அப்ப ஆன்மா இங்க இருக்குது, இந்த விஷயத்தை விட்டு மேல ஏற முடியல அப்படின்னா அதுக்கும் எங்கேயாவது ஒரு காரணம் இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல இது ரெண்டும் தொடர்புல இருக்கு. எது தொடர்புல இருக்குது அப்படின்னு கேட்டா, ஒண்ணு அலட்சிய மனப்பான்மை, இன்னொன்னு அகங்காரம். இந்த ரெண்டும் குறைய 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 ஒரு இரும்பு பிளாஸ்டிக்கா மாறுற மாதிரி, அந்த பிளாஸ்டிக்கும் சொல்ல வேணா, தங்கம்னு வச்சுக்கோமே, இரும்பு தங்கமா மாறுற மாதிரி நாமும் கொஞ்சம் கொஞ்சமாக வேற ஒண்ணா மாறுறோம், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறோம். அப்படி ஆகும் பொழுது கீழ் நோக்கிய மனப்போக்குகள் நம்மள இழுக்க முடியாது, அது நம்ம மேல செயல்படாது. சோ ஒருவர் போதுமான அளவில் இதில் முன்னேற்றம் அடைகிற போது கீழே சறுக்குகின்ற வாய்ப்பு வெகுவாக குறைகிறது. உண்மையிலேயே தகுதி வாய்ந்த ஒரு மாஸ்டரின் உருவத்தின் மீது, அது ரொம்ப முக்கியமா அண்டர்லைன் பண்றாரு, தகுதி வாய்ந்த மாஸ்டர். பாக்குறவங்க உருவத்து மேலாம் தியானம் பண்றதுக்கு அவர் சொல்லல. ஒரு மாஸ்டரை தேடி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுலாம் ஆரம்பத்திலேயே சாப்டர்ஸ் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு எப்படி டெஸ்ட் வைக்கணுங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ற வரைக்கும் நம்ம அவரை எப்படி கண்டுபிடிச்சு வச்சுக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அந்த டெஸ்ட்ல அவர் ஃபெயில் ஆனார்னா அவர்கிட்ட தைரியமா வெளியில வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்தாரு. எல்லாத்தையும் சொன்ன பிறகுதான் இங்க வர்றாரு. இப்ப இந்த ஒரு பகுதி வரும் பொழுதுதான் அவரே ஓப்பனா பேசுறாரு. மாஸ்டரின் உருவத்தின் மீது நீங்கள் தியானம் செய்யும் பொழுது இந்த ஆன்மீக முன்னேற்றத்தில் சறுக்கி விழுவதை தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த டூலாக அது இருக்குது. எப்ப நீங்க உங்களுடைய முகத்தையும் உங்களுடைய உடம்பையும் உங்களுடைய திறமைகளையுமே நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற நம்ம எப்ப நம்மளால மாஸ்டருடைய உருவத்தின் மேல தியானம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, இந்த சுயத்தை நம்மளே நாமளே ரசிச்சுக்கிற தன்மையிலிருந்து நம்ம விடுபட ஆரம்பிப்போம். அப்பதான் ஒரு பியூட்டி நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் மற்றவர்களால் ரசிக்கப்படும். ஏன் தாஜி செய்யற எல்லா விஷயத்தையும் நம்மளால ரசிக்க முடியுது? ஏன்னா அவர் தன்னை மறந்து தன்னுடைய மாஸ்டரை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. தான் தன்னை ரசிக்கிறத விட்ட பிறகுதான் தன்னை மற்றவர்கள் ரசிக்க ஆரம்பிப்பார்கள். ஆன்மீக முன்னேற்றத்தில் சறுக்கி விழுவதை தடுக்கக்கூடிய ஒரே சிறந்த சாதனம் மாஸ்டர் மீது தியானம் செய்வது மட்டுமே. நல்லா நம்ம திருப்பி திருப்பி யோசனை பண்ணி வச்சுக்குவோம். இந்த வகையான பயிற்சி முறை மாஸ்டரை ஒத்ததொரு நிலையை அடைவதற்கு மிகவும் உதவி புரியும். ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த சாதனைகளில் ஒன்று. இதை இரண்டல களத்தலின் முன்னேறிய நிலை என்றும் நாம் குறிப்பிடலாம். ஸோ இன்னைக்கு நமக்கான பயிற்சியில நம்ம செய்ய வேண்டியது, தாஜியினுடைய உருவத்தின் மீது நம்ம தியானம் செய்யலாம். எப்படி செய்யலாம்? கண்ணை மூட வேண்டியது, இதயத்துல மாஸ்டருடைய ஒரு முழு உருவம் பிரசன்னமாகி இருக்கிறதா நினைக்க வேண்டியது. அந்த எண்ணத்துல அந்த கவனத்துல நம்ம இருக்க முயற்சி பண்றோம். தெய்வீக ஒளி அப்படிங்கிறதுக்கு பதிலா இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சு பார்ப்போம். ஒருவேளை இதை பத்தி நமக்கு ஏதாவது மாஸ்டர் ரிவீல் பண்ணணும்னு நினைச்சா
இந்த தியானத்துல அவர் நமக்கு அதை அருளட்டும். அவர் என்ன கொடுக்குறாரோ அதை உணர்கின்ற, அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவமும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இன்னைக்கு காலை தியானத்தை நம்ம தொடங்கலாம்.